nighttime dreamers, the streetwalkers. ஹே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கியூ தமிழ் டெக் சேனல். இந்த சேனலில் நான் வெறும் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். மறக்காமல் அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபியூச்சர் டெக் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நான் வந்து iOS 14 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நேற்று தான் வந்து ஆப்பிள் வந்து வேர்ல்டு டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் iOS 14 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ iOS 14 நீங்கள் பார்க்கலாம், டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அந்த எல்லா ஃபீச்சர்ஸ் நம்ம பேசலாம். பட் அதெல்லாம் பேசலாம் ஒரு வீடியோவில் பத்தாது, கண்டிப்பாக 2-3 வீடியோ போவோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் அந்த ஃபீச்சர்ஸை என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நான் ஷேர் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஹேஷ்டேக் எபிசோட் 9 நான் சொல்லியிருந்தேன், ஆப்பிள் வந்து iOS வந்து ரீபிராண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங்கில் இருந்திருக்காங்கன்னு. அது ரூமர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து ஒரு ஃபியூ ஃபீச்சர்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபீச்சர்ஸாவது நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோனில் வந்து நான் ஆல்ரெடி iOS 14 இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ல. ஸோ இதில் வந்து நான் வந்து டெவலப்பர் பேட்டா வெர்ஷன் தான் நான் பாய்க்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க iOS 14, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டெப்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். நான் வந்து ஒரு செக்ஷனில் நான் காட்டுறேன் எப்படி வந்து நீங்கள் பேட்டா ப்ரொஃபைல் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பட் கண்டிப்பாக இது நீங்கள் செய்யணுன்னா இது எல்லாமே உங்கள் சொந்த ரிஸ்கில் தான் இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய பக்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்டா வெர்ஷன், நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக நிறைய பக்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ ஃபியூ ஃபீச்சர்ஸ் அல்லது வேலை செய்யாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அது சில விஷயங்கள் இருக்கும். பட் அது தவிர நான் இப்போ ட்ரை பண்ண வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி நினைக்கிற ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு எந்த இஷ்யூமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நான் பேசுகிறோன்னா, ஆப்பிள் ஈவெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் iOS 14 லான்ச் பண்ணுறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பேசுனது வந்து நியூலி ரீடிசைன் விஜெட்ஸ். ஸோ விஜெட்ஸ்னால் என்னது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். iOSல விஜெட்ஸ் இருக்குது. பட் முந்தியுள்ள விஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்வைப் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்கலாம், லைக் ஃபியூ ரோஸ் மாதிரி இருக்கும். ஒரு காலமில் ஃபியூ ரோஸில் நீங்கள் பார்க்கலாம் விஜெட்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், விஜெட்ஸ் சரி ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீடிசைன் பண்ணியிருக்காங்க விஜெட்ஸை. ஸோ நீங்கள் இப்போது இருக்கிற விஜெட்ஸை வந்து நீங்கள் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுமா, மீடியம் சைஸ் வேணுமா, இல்லை லார்ஜ் சைஸ் வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஸோ இந்த விஜெட்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் எனக்கு வந்து நான் ஃபியூ இன்ட்ரெஸ்டிங்காக விஜெட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வெதர் விஜெட்ஸ் டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் எனக்கு மியூசிக்ஸ் நான் ரொம்ப கேட்பேன், ஆப்பிள் மியூசிக். ஸோ ஆப்பிள் மியூசிக் நான் சென்டரில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோ அப்படியே எடுத்துக்கும் இந்த மியூசிக் விஜெட். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சீரிஸ் சஜஷன் விஜெட் நான் வச்சுருக்கேன். ஸோ சீரிஸ் சஜஷன் விஜெட் எவ்ரிடே உங்களுக்கு டெய்லி சஜஸ்ட் பண்ணும். எந்த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஏற்றபடி அதே ஷிஃப்ட் மாறிக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் ரெண்டாவது இன்னொரு புதுசு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்மார்ட் ஸ்டேக். ஸோ ஸ்மார்ட் ஸ்டேக்கும் அது ஒரு விஜெட் தான். பட் என்னென்னா ஸ்மார்ட் ஸ்டேக் வந்து உங்களுக்கு டைம் ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் எழுந்திரிக்கிறப்ப வந்து மேபி உங்களோட ரிமைண்டர்ஸ் காட்டும் உங்கள் ஃபோனில். எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ரிமைண்டர்ஸை பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஸ்மார்ட் ஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு காலையில் எழுந்தோடனே ரிமைண்டர்ஸ் காட்டும். அண்ட் தென் ஃபாலோவிங் த டே ஆஃப்டர்நூன் போகிறப்ப உங்கள் மீட்டிங் ஸ்கெடியூல்ஸ் காட்டும் மேபி. அண்ட் தென் ஈவினிங் வரப்போ உங்கள் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பற்றி காட்டும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்டேக் விஜெட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய விஜெட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதில் மேப்ஸும் இருக்குது, எனக்கு மியூசிக்ஸும் இருக்குது, எனக்கு சர்ச் இன் க்ரோமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் முக்கால்வாசி பார்க்குற விஜெட்ஸ் இதெல்லாம் எனக்கு கேட்டால். ஸோ அதனால் இந்த விஜெட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் வந்து ஈவன் உங்கள் டிவைஸ் பேட்டரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் விஜெட்ஸாக இப்போ. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜஸாக நீங்கள் ஆட் பண்ண முடியும் அந்த விஜெட்ஸ்லாம். நீங்கள் வந்து முந்திலாம் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் விஜெட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியும் விஜெட்ஸ் எங்கே வைக்க போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் நீங்கள். பட் இதில் என்னென்னா இது வந்து கிரிட் லைன்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ரெண்டு ரோஸ் 2 காலம்ஸ் மட்டும் எடுத்துருக்குன்னா, ஸோ இது நம்ம மூவ் பண்ணுறப்ப திருப்பி அது 2 காலமுக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து லைக் ஆண்ட்ராய்ட் மாதிரி டீட்டெயிலாக பண்ண முடியாது. பட் ஸ்டில் எனக்கு கேட்டால் iOSக்கு விஜெட்ஸ்க்கு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்தாகணும்.
அண்ட் தென் புதுசாக ரெண்டாவது ஃபீச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆப் லைப்ரரி. ஆப் லைப்ரரி எப்படின்னா உங்கள் லைப்ரரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆப் லைப்ரரி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கடைசி பிக்சருக்கும் போய்ட்டு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆப் லைப்ரரி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சஜஷன் ஆப்ஸ் நீங்கள் வந்து டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அண்ட் தென் உங்கள் ரீசென்ட்லி ஆடட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அண்ட் மற்ற ஆப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே எல்லா ஆப்ஸும் இருக்கும் ஆப் லைப்ரரி உள்ளுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஸும் இருக்குது உள்ளுக்கு. அண்ட் தென் இதில் என்ன பெஸ்ட் பார்ட், எந்த ஆப் நீங்கள் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட என்டர்டெயின்மெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் வீடியோ தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோ, ஷாஸாம், நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அதனால் இந்த 3 ஆப்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி மேபி என்டர்டெயின்மெண்ட் உள்ளுக்கு எனக்கு வேறு ஆப்ஸ் உள்ளுக்கு இருக்கலாம். பட் என்னால் தேட முடியல. பிகாஸ் நான் தட்டணும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இது இங்கே இருக்கல, ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் மேலே எல்லா ஆப்ஸும் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் உங்கள் ஐஃபோனில் எல்லாமே வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் என்ன ஆப் வேணும்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் பிடிக்கும்னு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. 3வது பிடிச்ச ஃபீச்சர் எனக்கு கேட்டால் காம்பேக்ட் கால்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபீச்சர் விளக்கியிருக்காங்க ஆப்பிள். ஸோ இப்போது iOS 13 இப்போ நீங்கள் iOS 13 பாய்க்கிறீங்களா உங்கள் ஐஃபோனில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனை பிளாக் பண்ணிடும். ஆஸ் யூஷுவல் இப்போ நீங்கள் வந்து மேபி நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனை பிளாக் பண்ணிடும். ஸோ பிளாக் பண்ணிட்டு உங்கள் கேம் வந்து பாஸ் ஆயிரும். லைக் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இது டிக்ளைன் பண்ணோம் இல்லை ஆன்சர் பண்ணோம் கால். பட் இப்போது iOS 14 அதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். காம்பேக்ட் கால்ஸ் எப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி பாப்அப் பண்ணும். ஸோ அது பாப்அப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்களா, டிக்ளைன் பண்ண போகிறீங்களா. அதே மாதிரி தான் ஃபேஸ் டைம் கால் வந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ண போகிறீங்களா, டிக்ளைன் பண்ணலான்னு. இந்த ஃபீச்சர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபீச்சரை. பிகாஸ் ஆண்ட்ராய்டில் இதுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் விளக்கிட்டாங்க காம்பேக்ட் கால்ஸ். ஸோ அதே ஃபீச்சர் இப்போ இதில் இருக்குது. ஸோ ஆப்பிள் என்ன செய்கிறாங்கன்னா பிகாஸ் மேபி அவங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க போல் iOS யூசர்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது போல் இப்போ தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜெட்ஸ் ஸோ இந்த காம்பேக்ட் கால்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ தான் ஆட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த காம்பேக்ட் கால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சம்டைம்ஸ் நான் வந்து டாக்குமெண்ட் ஏதாச்சும் நான் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் கால் வரப்போ நான் யோசிக்கலாம் அக்செப்ட் பண்ணுறது தான் வேணாமான்னு சொல்லிட்டு. 3வது ஃபீச்சர் iOS 14 என்னதுன்னா ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு ஆப் விளக்கியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆப். ஸோ இதுதான் இந்த ஆப் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் பார்த்துருக்கலாம் இந்த ஆப்பை, கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஆப் தான் ஆப்பிளும் விளக்கியிருக்காங்க iOS 14. ஸோ இந்த ஆப் ஆக்சுவலி இது ரொம்ப எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு தேவையில்லை. பிகாஸ் ட்ரான்ஸ்லேட் நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பேக் பேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போது கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்லேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன பெஸ்ட் பார்ட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதில் வந்து கன்வர்சேஷன் மோட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நான் டைப் பண்ணல என்னோட ட்ரான்ஸ்லேஷன் டெக்ஸ்ட்டை. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து சைனா போயிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் சைனாவில் இருக்கேன். ஸோ சைனாவில் இருக்கிறப்ப நான் வந்து நியரஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நான் எங்கே இருக்குன்னு கேட்க போகிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நான் அங்கே உள்ள நேட்டிவ் சைனீஸை போய்ட்டு நான் கேட்க போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நான் ஜஸ்ட் இங்கே மைக் ஐகான் இருக்குது, இதை நான் டேப் பண்ணிவிட்டு நான் பேசலாம். பாருங்கள், எக்ஸாம்பிளை காட்டுறேன். ஹே, ஐம் நியூ ஹியர், where is the nearest train station? Hi, 我是新来的，最近的火车站在哪里？ ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே சைனீஸ் வேர்ட் இருக்குது. ஸோ இது நான் இப்படி லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றினேன்னா நான் பார்க்கலாம் இந்த சைனீஸ் வேர்ட்டை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் மோடுக்கு மாறிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஹேவ் டு ப்ளே தான். Hi, 我是新来的，最近的火车站在哪里？ ஸோ இது வந்து அப்போ அந்த சைனீஸ்க்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன்னு. அண்ட் தென் அவங்க சைனீஸில் ரிப்ளை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கிலீஷ்க்கு மறுபடியும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான இது. அண்ட் இப்போதைக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் ஆப்பில் வந்து ஐ திங்க் மொத்தமாக ஒரு 11 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இந்த பெஸ்ட் பார்ட் இதில் எனக்கு இன்னொரு என்ன பிடிச்சிருக்குன்னா நான் ஆஃப்லைன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் போகிற இடத்துல டேட்டா கனெக்ஷன் இல்லை, ஸோ அதுக்கு முன்னாடி நான் போகிறப்ப நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆஃப்லைன் லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோன்னே நான் யூஸ் பண்ணிக்கலாம் லேட்டர் ஆன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆப். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிரி.
சீரி வந்து ஆப்பிள் தான் மொத ஏஐ அசிஸ்டன்ட் ஆப்பிள் தான் விளையாக்குச்சு. ஸோ விளையாடுறப்ப வந்து சீரின்னு சொல்லிட்டு விளையாக்குனாங்க. முந்தி உள்ள சீரியோட கம்பேர் பண்ணிங்கன்னா சீரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறேன்னு உங்கள் ஹோல் ஸ்க்ரீன் பிளாக் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சீரி ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஹோல்ட் பவர் பட்டன், எல்லாமே சேம் தான். பவர் பட்டன் ஹோல்ட் பண்ணிட்டு சீரி ஆக்டிவேட் ஆகும். ஸோ சீரி ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து சின்னதாக ஒரு பாப்அப் மாதிரி ஒரு பட்டன் வரும். பாப்அப் பட்டன் சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த பட்டன் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வேப் மூலிமா கூட ஆன்சர் வந்து சீரி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு. ஏன்னா முந்தி நீங்கள் சீரியில் கேட்டிங்கன்னா அது சொல்லும் ஐ ஃபவுண்ட் அ வெப் சர்ச் ரிசல்ட் ஃபார் யூன்னு சொல்லி. இப்போது அந்த மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்ணுறேன். ஹே சிரி, who's the richest person in this world? Just a sec. As of January 2020, the world's wealthiest man is Jeff Bezos at an estimated value of about $109 billion. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு எல்லாமே சொல்லிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் நிறைய விஷயம் கேட்கலாம் சீரியில். அண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து உங்கள் ஸ்க்ரீன் கவர் பண்ணல, லைக் எல்லாம் பாப்அப் மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கோ சீரி. ரொம்ப சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆப்பிள் விளையாக்கிருக்காங்க. இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஃபீச்சர் இன்னும் வரல. இது கண்டிப்பாக நினைக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் முதல் வரும். ஸோ இது ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, புது ஃபீச்சர் பேர் காக்கி. ஸோ நான் காக்கி சொல்கிறேன், மதன் காக்கின்னு நினச்சிடாதீங்க. இந்த மதன் காக்கிலாம் இல்லை, இட்ஸ் காக்கி. ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் எப்போயாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா உங்களோட காவை நீங்கள் உங்கள் ஃபோன் மூலிமா அன்லாக் பண்ணுற மாதிரி? வெல், இப்போது புதுசாக நீங்கள் உங்கள் காரை உங்கள் ஐஃபோன் வச்சு நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் உங்கள் கார்டியை நீங்கள் ஸ்டார்ட் கூட பண்ணலாம் உங்கள் ஐஃபோனை வச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஆப்பிளோட ஈவெண்ட்டில் வந்து அவங்க டெமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை, ஏன்னா இது வந்து லேட்டஸ்ட் வர 2021 வெர்ஷன் BMW 5 சீரிஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட காக்கி வந்து நீங்கள் உங்களோட ஆப்பிள் வாலெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோன்னே நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கார்டு கிட்ட போய்ட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்லாக் பண்ணிக்கும். அதே உங்கள் கார்டு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். அது கீழே இருக்க வயர்லெஸ் சார்ஜிங் ட்ரே இருக்கும் கார்டு உங்களுக்கு. நீங்கள் அதை மேலே வச்சுட்டு உங்கள் ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் கிட்டே உங்கள் கார்டை நீங்கள் லேண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் காக்கியை நீங்கள் ஷேர் பண்ண முடியும் உங்கள் வாலெட் மூலிமா. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் ஆட் பண்ண முடியும். லைக் வந்து எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஃபீச்சரை. ஸோ மேபி நீங்கள் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ லைக் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க, செட் பண்ணலாம் இதில். ஸோ இது வந்து வெஹிக்கல் மேனுஃபேக்சருக்கு ஏற்றபடி தான் அவங்க வந்து அந்த செட்டிங்ஸ் இருக்கும். இப்போதைக்கு BMW 5 சீரிஸ் 2021 எடிஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் காக்கி. ஸோ கைஸ், அடுத்த ஃபீச்சர் நான் சொல்லணும்னா, இது வந்து புதுசாக வந்து ஃபீச்சர். இது வந்து நான் ஆண்ட்ராய்டில் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்ட்ராய்டில் இல்லை வந்து ஃபீச்சர். இது என்னென்னா வந்து ஆப் கிளிப்ஸ். ஸோ ஆப் கிளிப்ஸ் எப்படின்னா வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபுல் ஆப் டவுன்லோட் பண்ணுறது பதிலாக நீங்கள் வந்து ஆப் கிளிப்ஸ் மூலிமா ஒரு சின்ன சைஸ் ஆஃப் த ஆப்ஸ் தான் அது வந்து ஓப்பன் பண்ணோம். உங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கிங் டிக்கெட் பே பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் ஆப்பிள் பே மூலிமா நீங்கள் உங்கள் பார்க்கிங் டிக்கெட் பே பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நிறைய ஆப்ஸ் கண்டிப்பாக இது செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வாட்டி உங்களோட ஸ்டோரேஜை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு